பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, பரிசுத்தரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய வேத வாக்கின்படியே 5ஆம் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாகும். விசேஷித்த வண்ணமாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றின நாளை நாங்கள் நினைவு கூற அருள் செய்திரேக்காக நன்றி செலுத்துகின்றோம். பெந்தேகோஸ்து திருநாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே, ஆவியானவர் உமது பிள்ளைகள் மீது இறங்கி அவர்களை பலப்படுத்தின நிகழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களைமாய் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. குடும்பமாக அமர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியை அவர்கள் மீது ஊற்றும். கர்த்தாவே, பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இவர்கள் உமக்காக சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாய் அமைய அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காகும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவருமாக இணைந்து எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலை நாம் அனைவருமாக சேர்ந்து பாடுவோமாக.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பெந்தெகோஸ்து நாளினுடைய ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். நன்றி செலுத்துகின்றோம். குடும்பத்திலே அமர்ந்து தேவன் செய்த கிருபைகளை நாம் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவன் தாமே நம்மையும் இந்த ஆராதனையும் விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதிப்பாராக. இரண்டாம் ஆராதனையை நாம் கடைபிடிப்போம். பக்கம் 76, 76ஆம் பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாவது ஆராதனை முறைமை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்டே எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கையை நாம் செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து பெந்தேகோஸ்து நாளினுடைய அனுபவத்தை நாம் உணருவோம். பூட்டின அறையிலே பயத்தின் நடுவிலே இருந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை பலப்படுத்தினார். அவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய ஊழியத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாமும் கூட நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து தேவனுடைய ஊழியத்திலே வல்லமையாய் நாமும் செயல்புரிய நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம், அறிக்கை செய்வோம். ஜெப சிந்தையோடு கூட ஆயக்காரன் சொன்ன வண்ணமாக, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரீர்
தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளியாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் தேவனை துதித்து பாடும் வண்ணமாக சகோதரி மர்சி எப்சிபா விக்டர் அவர்கள் நம்மை துதி ஆராதனையிலே இப்பொழுது வழிநடத்துவார்கள். அவர்களோடு கூட இணைந்து நாமும் தேவனை துதித்து ஆர்ப்பரிப்போம். Praise the Lord. Greetings to one and all present here in the name of our Lord and Savior Jesus Christ. Today is a very beautiful day that the Lord has given us. Let us all worship Him in spite of all this pandemic. The Lord has enabled us to worship Him, to glorify His holy name. He's kept us alive. He's given us this moment to praise His holy name. So let us all join and sing, "Thank you, Lord." With a full heart, let us give Him the glory. He deserves the best glories. Let us sing, "Thank you, Lord." I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Let's sing this song once again. Everyone join us in thanking the Lord. I come before you today, and there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I hope you all sang with us. Now we will sing some Tamil songs. It's a medley, and I'm pretty sure that most of you all will know these songs, very common songs.
let's all sing together and worship the Lord. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். உமக்கு மறைவாக ஒன்றுமில்லையே,
அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து தேவனை புகழ்ந்து பாடின அருமையான பிள்ளைகள் மர்சி, எப்சிபா, விக்டர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே, என்னுடைய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேத பகுதிகளை வாசிக்க இப்பொழுது நாம் கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 36 முடிய. புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 36 verses to read from 24 to 36. இந்நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை வாசிக்க கேட்போம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களில் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினில் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி ஞானுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதபாகம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 முடிய. Epistle reading is taken from Acts of the Apostles, chapter 2, verses to read from 1 to 13. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலர் எழுதிய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 13 முடிய. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 13. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள்
அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பேதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. மீண்டும் உருவசியாக தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே ஆவியை மழை போல் ஊற்றும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 99வது கீர்த்தனை ஆவியை மழை போல் ஊற்றும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நற்செய்தி பகுதியை வாசிக்க இப்பொழுது நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 to 23 முடிய. Gospel reading is taken from
Gospel according to St. John, chapter 20, verses to read from 19 to 23. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23 வசனம் வரை. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ படம் வாசிதாயிற்று. பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரிதியாய் இருப்பதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவரின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த பெந்தேகோஸ்து நாளிலே கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்து பரிசுத்த ஆவின் வரத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கின்றபடினாலே தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே தூய ஆவியானவர் மூலமாக தம்முடைய சத்தியத்தை நம்மோடு கூட வெளிப்படுத்துவாராக. இன்றைய நாளிலே திருச்சபையாக தியானிக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, வாரும் தூய ஆவியானவரே படைப்பு அனைத்தையும் புதிதாக்கும். வாரும் தூய ஆவியானவரே படைப்பனைத்தையும் புதிதாக்கும். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் கிரியேஷன். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் கிரியேஷன். என கருமையானவர்களே, பெந்தேகோஸ்து நாள் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முக்கியமான நாள் என்று சொன்னால் மிகையாகாது. உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகு வருகின்ற 50வது நாள்தான் பெந்தேகோஸ்து நாள். இந்த பெந்தேகோஸ்து நாளிலே தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து இறங்கி தம்முடைய சீஷர்கள் மீது இறங்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பரமேறின 10 நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுதான் பெந்தேகோஸ்து நாளுடைய அனுபவம். இதே நாளிலேதான் திருச்சபையும் பிறந்ததாகவே இது திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் மிகையாகாது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதைதான் பெந்தேகோஸ்து நாளிலே நாம் வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். சீஷர்கள் எல்லோரும் பேசினது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள். நீங்கள் உலகத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நான் உங்களை பலப்படுத்த வேண்டும். ஆகவே நீங்கள் காத்திருங்கள். இதைதான் யோவானிலே நாம் பார்க்கின்றோம். யோவானிலே நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 23 வரை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட உரையாடின உரையாடலை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்திற்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும்
தொடர்புடையதை நாம் காணுகின்றோம். அவர் சொல்லுகின்றார், எனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் பூமியிலே எதை கட்டுகின்றீர்களோ அதை நான் கட்டுவேன். பூமியிலே எதை கட்டவிழ்க்கின்றீர்களோ நான் அதை கட்டவிழ்ப்பேன். இதை அவர் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நான் உங்களை பலப்படுத்துகின்ற வரையிலே நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து இறங்கின பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்த பிறகு நீங்கள் உலகம் முழுவதுமாக சென்று என்னுடைய நற்செய்தியை அறிவியுங்கள். நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது நீங்கள் எதை கட்டுகின்றீர்களோ அதை நான் கட்டுவேன். எதை கட்ட அவிழ்க்கின்றீர்களோ அதை நான் கட்டவிழ்ப்பேன். எனக்கு அருமையானவர்களே, எசேக்கியேல் 36:27 நீங்கள் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் இவ்வண்ணமாக சொல்லுகின்றார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் பெந்தேகோஸ்தினுடைய உண்மையான அர்த்தம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். என் ஆவியை உன் உள்ளத்திலே வைப்பேன். என் கட்டளைகளிலே உங்களை நடத்துவேன். என் நியாயங்களை கைக்கொள்ளும்படி கைக்கொண்டு அதன்படி செய்யவும் நான் உங்களை பலப்படுத்துவேன். எனக்கு அருமையானவர்களே, பெந்தகோஸ்தினுடைய அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். இதைதான் கர்த்தர் பெந்தகோஸ்து நாளிலே செய்தார். அப்போஸ்தலர் 2:2 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டாகி 3 அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டு அவர்கள் மேல் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது கேட்கும்படியாகவும் காணும்படியாகவும் அவர் வந்து தம்முடைய பிள்ளைகள் மீது அமர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேல் வீட்டு அறையிலே எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசுவின் தாயாகிய மரியாளும் அந்த இடத்திலே இருந்தார்கள் என்று நாம் அப்போஸ்தலரிலே வாசிக்கின்றோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல சத்தம் உண்டாகி அக்கினிமயமான நாவுகள், வெவ்வேறு நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி அவர்கள் மீது அமர்ந்தது. அந்த சத்தத்தை கேட்டார்கள். அந்த நாவுகளை அவர்கள் கண்டார்கள். இதன் வாயிலாக கர்த்தர் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம் என்னவென்றால், நீங்கள் உலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது உங்கள் வார்த்தைகள் மக்கள் எல்லோரும் கேட்கும்படியாக, உங்களுடைய நற்கிரியைகளை மக்கள் காணும்படியாக நீங்கள் வாழுங்கள். ஆகவேதான் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை தருகின்றேன். பரிசுத்த ஆவியின் வரத்தை நான் தருவதனுடைய நோக்கம் என்னவென்றால், மற்ற எல்லோரும், என்னை அறியாத மற்ற எல்லோரும் கேட்கும்படியாக, என் வார்த்தைகளை கேட்கும்படியாக, நீங்கள் செய்கின்ற நற்காரியங்களை அவர்கள் காணும்படியாக நான் உங்களை பலப்படுத்துகின்றேன். I have empowered you so that people can see and people can hear. People can hear my word and people can see what I have done to you. அதே அப்போஸ்தலர் 2:4 நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு, பயந்திருந்த எல்லோரும், மேல் வீட்டு அறையிலே இருந்த எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு
தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை நாம் உண்மையாய் தியானித்தோம் என்று சொன்னால் நம்மை யாரும் ஏமாற்ற முடியாது. வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். வெவ்வேறு பாஷைகளை பேசினார். They spoke different languages according to the gift given by the Holy Spirit. According to the gift given by the Holy Spirit. பயந்திருந்த சீஷர்கள், பயந்திருந்த தம்முடைய ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின மாத்திரத்திலே அவர்கள் பலனடைந்து அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது மறுதலித்த பேதுருதான் முதலாவதாக எழுந்து நின்று சொல்கின்றார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்து போட்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசுவின் வார்த்தைக்கும் இவர் சொன்ன வாக்கியத்திற்கும் ஒற்றுமையை நாம் காண முடிகின்றது. என கருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதை தான் பேதுருவும் இந்த இடத்திலே சொல்கின்றார். அங்கு இருக்கின்ற எல்லா யூத ஜனங்களை பார்த்து, நீங்கள் இயேசுவை கொலை செய்து போட்டீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். சொன்னது யார்? பேதுரு. 3 முறை இயேசுவை மறுதலித்து இயேசுவை விட்டு ஓடி போனவர் மனம் திரும்பி தன் பாவத்திற்காக வருந்தின பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவராக தைரியத்தோடு இனி என்னுடைய உயிர் போனாலும் கர்த்தருக்காக போகட்டும் என்று சொல்லி தைரியத்தோடு எழுந்து அங்கிருக்கின்ற யூத மக்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகிர்கின்றார். அவருடைய சாட்சி நிமித்தமாக 3000 பேர் சபையிலே சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, 3000 பேர் சபையிலே ஒரே நாளிலே சேர்ந்தார்கள். ஆதி திருச்சபை உண்டாயிற்று. ஆதி திருச்சபை உருவானது. இன்று முதல் கர்த்தர் திருச்சபையை வழிநடத்தி வருகின்றார். எத்தனையோ சோதனைகளை திருச்சபை சந்தித்தது. ஆனால் கர்த்தர் ஒரு பொழுதும் திருச்சபையை கைவிட்டது கிடையாது. ஏனென்றால் திருச்சபை என்னுடைய செப வீடு. இதை உருவாக்கினவர் நான். என்னுடைய இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கிரியமாக கொண்டிருக்கின்ற என்னுடைய வாசஸ்தலம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு தவறான போதனைக்குள்ளாக மக்கள் தள்ளப்படுகின்றார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அந்நிய பாஷையை பேச வேண்டும், தீர்க்க தரிசன வரத்தை உடைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று மக்கள் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது ஒரு தகுதியாகவே இன்றைக்கு வைத்திருக்கின்றார்கள். அந்நிய பாஷை பேசுகின்றையா? தீர்க்க தரிசனம் வரம் உனக்கு இருக்கின்றதா? சொப்பனங்களை காணுகின்றாயா? அதுதான் நீ உண்மையான கிறிஸ்தவன் என்கின்ற தகுதி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு மேலாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மிக தெளிவாக சொல்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவது வேறு, தீர்க்க தரிசனம் வரங்கள் சொல்வது வேறு. அவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற வரங்கள். ஒவ்வொரு வரங்கள் வித்தியாசமான வரங்கள், வித்தியாசமான ஜனங்களுக்கு தருகின்றார்கள்.
அதுவும் தேவனுடைய நாம மகிமைக்காக மட்டுமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற சத்தியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்னிடத்திலே இத்தனை வரங்கள் இருக்கின்றது என்பது அல்ல, நான் அந்நிய பாஷை பேசுகின்றேன் என்பது அல்ல, தீர்க்க தரிசனம் உரைக்கின்றேன் என்பது அல்ல, மாறாக இயேசுவுக்கு நீ சாட்சியாக நிற்கின்றாயா? எனக்கு அருமையானவர்களே, இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை உடையவர்கள் என்னெல்லாம் செய்கின்றார்கள் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 8 வசனத்திலே பரிசுத்த ஆவியை உடைய நாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாரெல்லாம் பாவத்தை குறித்து, யாரெல்லாம் நீதியை குறித்து, யாரெல்லாம் நியாய தீர்ப்பை குறித்து, யாரெல்லாம் உலகத்தை கண்டிக்கின்றார்களோ அவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். நீ அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்க தரிசன வரத்தை உடையவராக இருந்தாலும், நீ பாவத்தை குறித்து பேசவில்லை என்று சொன்னால், நீதியை குறித்து பேசவில்லை என்று சொன்னால், நியாய தீர்ப்பை குறித்து பேசவில்லை என்று சொன்னால், உலகத்தை நீ கண்டிக்கவில்லை என்று சொன்னால், சரியான போதனையிலே உமது பிள்ளைகளை திருச்சபை நடத்தவில்லை என்று சொன்னால், நீ அந்நிய பாஷை பேசினாலும் பவுல் சொல்வது போல சத்தமிடுகின்ற வெண்கலத்தை போல நான் இருப்பேன். சத்தமிடுகின்ற வெண்கலத்தை போல நான் இருப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியை உடைய நாம், வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, இதை செய்வதனாலே எனக்கு அருமையானவர்களே பலருடைய பகையை நீங்கள் சம்பாதிக்கலாம், பலருடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாகலாம், அவமானப்படலாம், நிந்தைகைப்படலாம், ஏளனமான வார்த்தைகளை நீங்கள் படலாம். ஆனால் இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். சகல சத்தியத்திற்குள்ளாக உங்களை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவார் என்று சொன்னால் இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்து நீ கண்டிக்கின்ற பொழுது இதுதான் சத்தியம். இதைதான் பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழிநடத்துகின்றார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுடைய கூட்டத்திலே நான் அனுப்புகின்றேன், ஆனாலும் நான் சும்மா அனுப்பவில்லை, என்னுடைய ஆவியை நான் தருகின்றேன். என்னுடைய ஆவியை நான் தருகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சூழலை நாம் பார்க்கின்ற பொழுது ஏற்ற தலைப்பாக தான் இது இருக்கின்றது. வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் புதிதாக்கும், படைப்பனைத்தையும் புதிதாக்கும். உலகம் முழுவதுமாக ஓலம், உலகம் முழுவதுமாக அழுக்குரல், உலகம் முழுவதுமாக கஷ்டங்கள், உலகம் முழுவதுமாக போராட்டங்கள், உலகம் முழுவதுமாக கண்ணீர். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவரை நாம் அழைக்க வேண்டும். தூய ஆவியானவரை நாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும். நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் முழங்காலிலே நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கண்ணீரை சிந்தி கர்த்தருடைய கரத்திற்காக நாம் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்நிய பாஷைகள் பேசுகின்றவர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் கிடையாது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள் மற்றும் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆகவேதான் பவுல் சொல்கின்றார்,
கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை தந்திருக்கின்றார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை ஊழியக்காரராகவும் அழைத்திருக்கின்றார். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய நாமம் மகிமை பெற வேண்டும் என்பதற்காகவே விசேஷித்த தாளந்துகளை எல்லோருக்கும் தந்து அதன் வாயிலாக அறியா மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி அவர்களையும் மந்தையிலே சேர்க்கும்படியாக வரத்தை தந்திருக்கின்றார். இதிலே நமக்காகவும், நம்முடைய புகழ்ச்சிக்காகவும், நம்முடைய பெருமைக்காக இந்த காரியங்களை செய்வதற்காக அல்ல. வாரும் தூய் ஆவியானவரே இருக்கின்ற அனைத்து படைப்புகளையும் புதிதாக்குகள். வாரும் தூய் ஆவியானவரே என்று சொல்லி நாம் அழைக்கின்ற பொழுது நாம் ஒருமனப்பட வேண்டும். நாம் ஒருமனப்பட வேண்டும். நாம் முழங்காலிலே நிற்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக லட்சக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்கள் முழங்காலிலே நின்று கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய செயலுக்காக, ஆண்டவர் இறங்கி வருவதற்காக, ஆண்டவர் இந்த வாதையை தடுத்து நிற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணீரோடு, பாரத்தோடு, ஊக்கத்தோடு, விசுவாசத்தோடு. ஆக இந்த சமயத்திலே இந்த தலைப்பை நாம் சொல்லி நாம் அழைப்போம் என்று சொன்னால், வாரும் தூய் ஆவியானவரே படைப்பனைத்தையும் நீர் புதிதாக்கும் என்று சொல்லி நாம் அவரை அழைப்போம் என்று சொன்னால் அவர் இறங்கி வருவார். நம்முடைய கண்ணீரை பார்ப்பார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஒருவன் பரிசுத்த ஆவியை உடையவராக இருப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது அவர் புதிய சிருஷ்டியாயிருப்பார். 2 கொரிந்தியர் 5:17 அவர் இயேசுவை போல் அன்பாயிருப்பார். யோவான் சுவிசேஷம் 13:34 தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல இவரும் பரிசுத்தராய் இருப்பார். 1 பேதுரு 1:15 தைரியம் உள்ளவராய் இருப்பார். அப்போஸ்தலர் 4:13 பாடுபட ஆயத்தமாக இருப்பார். அப்போஸ்தலர் 5:41 இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்லுகின்ற தூதுவராக இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 பேதுனுடைய ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்து போட்டீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்ன அந்த வாக்கியத்தை கேட்டு 3000 பேர் திருச்சபையிலே சேர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக எத்தனை பேரை நாம் திருச்சபையிலே சேர்த்து கொண்டிருக்கின்றோம்? திருச்சபையிலே வளர்ச்சியின் பாதையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோமா? ஆவிக்குரிய காரியங்களிலே எடுத்து சென்று கொண்டிருக்கின்றோமா? ஜெபம் நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகின்றதா? ஐக்கியம் நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகின்றதா? அன்பு நம்முடைய திருச்சபையிலே காணப்படுகின்றதா? ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற குணாதிசயம் காணப்படுகின்றதா? யோசித்து பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. இவையெல்லாம் தான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடாக இருக்கின்றது. இதை செய்யும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இதை நாம் செய்வோம் என்று சொன்னால் படைப்பனைத்தும் புதிதாக மாற்றப்படும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கின்றான். பழையவைகள் ஒழிந்து போகின்றது, எல்லாம் புதிதாகின்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புதியவர்களாக மாற்றப்படுகின்றோம். பழையவைகளை நாம் விட்டு விடுகின்றோம். அதைதான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இந்த பெந்தோகஸ்து நாளிலே பூட்டப்பட்ட கதவிலே பயந்திருந்த சீஷர்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெற்ற மாத்திரத்திலே கதவை திறந்து கொண்டு, இயேசுவுக்காக நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம், இயேசுவுக்காக நாங்கள் மரிக்கின்றோம், என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி உலகத்திற்கு நேராக வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தினார்கள். கேட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய பங்களிப்பு இந்த உலகத்திற்கு தேவை. நீங்கள் சார்ந்திருக்கின்ற திருச்சபைக்கு தேவை. நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு தேவை, மாநிலத்திற்கு தேவை, தேசத்திற்கு தேவை, உலகத்திற்கு தேவை, ஆண்டவருடைய இறையரசிற்கு தேவை. எனக்கு அருமையான ஆகவேதான்
தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கின்றார். நாம் எல்லாம் சொல்லலாம், நம்முடைய திருச்சபைகளிலே எங்கே ஆவிக்குரிய காரியம் இருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கின்றார் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் தென்னிந்திய திருச்சபை உருவாக சாத்தியமே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் இஃப் தி Holy Spirit did not intervene in the formation of Church of South India, and it is regarded as the second Pentecost in the history of Christianity. எல்லோரையும் ஒருங்கிணைந்த உருவாக்கப்பட்ட திருச்சபை தான் தென்னிந்திய திருச்சபை. அதனுடைய அங்கத்தினர்களாக இருக்கின்ற நாம் உலகத்திற்கு சாட்சியாக, இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த முயற்சினாலே செய்ய முடியாது. இதைதான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆக்கும். என்னுடைய ஆவினாலே ஆக்கும். புதிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவினாலே ஆக்கும். மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவினாலே ஆக்கும். நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவினாலே ஆக்கும். இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவினாலே ஆக்கும். ஆக நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக பரிசுத்த ஆவியானவரை அழைப்போம். வாரும் தூயாவியானவரே, படைப்பனைத்தையும் புதிதாக்கும், எங்கள் வாழ்க்கையை இயல்பு நிலையாக மாற்றும், முன்பு இருந்ததை காட்டிலும் அதிக ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருளை தாரும் என்று சொல்லி நாம் முழங்கால் படிட்டு நம்முடைய கண்ணீரை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை காண்கின்ற தேவனாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பெந்தகோஸ்து நாளிலே, திருச்சபையினுடைய பிறப்பின் நாளிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய வாழ்விலும் கர்த்தர் கிருபையாக இறங்கி செய்வாராக. ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து 88ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் பிரார்த்தனைகளை செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை பயனடுத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரர்களுக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்திலே சமாதானத்தை தந்தருளும். தேவரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. சமாதானத்திற்காக நாம் செபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை
விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாக கொண்டிருக்கின்ற உமது அடியார்களாகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாசத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திற்கு அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, பெந்தேகோஸ்தின் நாளின் அனுபவத்தை நாங்கள் உணரும்படியாக அருள் செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே எங்களுக்காக தந்தீர். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பெந்தேகோஸ்தின் நாளிலே பயத்திலே நடுக்கத்திலே இருந்த உமது பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய ஆவியை ஊற்றினீர். ஊற்றின மாத்திரத்திலே பயங்கள் பறந்தோடின. அவர்கள் வந்து உமக்கு சாட்சி பகிர்ந்தார்கள். உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே, உலகம் முழுவதும் கடைசி பரியந்தம் மட்டும் நாங்கள் சாட்சி பகிர அவர்களை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இப்பொழுதும் அதே விதமான பயம், வேறு வகையிலே கர்த்தாவே பயம், வேலைகள் என்ன ஆகும் என்று பயம், எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி பயம், எங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி பயம், எங்கள் குடும்பம் செழித்தோங்குமா என்று பயம், சமுதாயம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பயம், வியாதிகள் எங்களுக்கும் வந்துவிடுமா என்று சொல்லி பயம். பலவிதமான பயத்தின் மத்தியிலே நாங்களும் பூட்டப்பட்டவர்களாக எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, பூட்டின அறைக்குள்ளாக எப்படி வந்தீரோ அப்படியே எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் வாரும். எங்கள் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பலப்படுத்தும். நாங்களும் எங்கள் பயங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். கர்த்தாவே, கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் வழி உம்மிடத்திலே உண்டு. ஏனென்றால் நானே வழி என்று சொன்னவர் நீர், நானே வழி என்று சொன்னவர் நீர், நானே சத்தியம் என்று சொன்னவர் நீர், நானே ஜீவன் என்று சொன்னவர் நீர். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கின்றோம். நீரே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றீர். வருந்தி அழைக்கின்றோம். வாரும் தூய ஆவியானவரே, படைப்பனைத்தையும் புதிதாக்கும். இப்பொழுது இருக்கின்ற எல்லா நிலைமையும் புதிதாக்கும். புதிதாக்கும் எங்கள் மாநிலத்தை, புதிதாக்கும் எங்கள் தேசத்தை, புதிதாக்கும் உலகத்தை, புதிதாக்கும் உடைய திருச்சபையை, புதிதாக்கும் உடைய திருச்சபையினுடைய விசுவாசிகளை. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷித்த வண்ணமாக எங்களுடைய பேராயருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகள் ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஏழை எளிய மக்கள் பட்டினினாலே வாடக்கூடாது என்று சொல்லி உடனடியாக எடுத்த முடிவுகள், உதவி கரத்தை நீட்டி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அவளுக்கென்று போஷித்து வருகின்ற அவருடைய ஆண்டவரே நல்வுள்ளத்தை ஆசீர்வதியும். அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகின்ற பேராயத்தினுடைய அதிகாரிகள், அவர்களுக்காக செபிக்கின்றோம். கர்நாடக மத்திய பேராயத்திற்காக இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக, ஆயர்களுக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக செபிக்கின்றோம். இதுவும் கடந்து போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நின்று கர்த்தர் செய்கின்றதை பாருங்கள் என்று மோசேக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நாங்களும் சொல்கின்றோம். நாங்கள் நின்று கர்த்தர் செய்கின்ற ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை காண உதவி செய்தருளும். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தையும் சகல விதமான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. முடிவாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 324வது பாடலை பாடுவோம். 324வது பாடல் பாதை காட்டும் யெகோவா என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாதை காட்டும் யெகோவா, பாரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தாந்து என்னை போஷியும், தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருமே, தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தை நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பெந்தெகோஸ்து நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓ நீரே ராஜாவே, அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனம் மகிமையும் உமக்கே, ஓ நீரே ராஜாவே.